வரீங்களா? எதுக்கு எல்லாமே பண்ணுவோம். இந்த கோயம்புத்தூர் டவுனுக்கு வெளியே இந்த சாவடி, அதுக்கப்புறமா அந்த சைடு எல்என்டி பைபாஸ் அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் நடக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி நானு பமி ஐரா வந்துட்டு பின்னாடி தூங்கிட்டு இருக்கா. சோ அந்த ரவுண்டா நாம கிராஸ் பண்றோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பாத்தீங்க அப்படின்னா பசங்க கிட்ட வந்துட்டு வேலை பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பாவாடையை தூக்கி காட்டிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை பார்த்துருந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட மைண்ட்ல வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு ஒட்டிரும். இந்தியால ப்ராஸ்டிடியூஷன் லீகலான்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்மாரல் டிராஃபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்ஸ் ஃபார் மணி இல்லீகல் கிடையாதுங்க. ஆனா பிராத்தல் வச்சு நடத்துறதோ இல்ல இன்னொருத்தவங்கள ப்ராஸ்டிடியூஷன் பண்ண வச்சு அதுல வர காசை வச்சு வாழுறதோ, ப்ராஸ்டியூஷனுக்கு ஆளு பிடிக்கிறதோ இல்ல 200 மீட்டர்ஸ் ஃப்ரம் ரிலீஜியஸ் பிளேசஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் மாதிரியான இடங்களுக்கு பக்கத்துல வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்றதோ இல்ல குழந்தைங்களை ப்ராஸ்டியூஷன்ல இன்வால்வ் பண்றதோ லீகலி ரொம்ப பெரிய தப்புங்க. அதுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்ஸும் உண்டு. சிம்பிளா சொல்லணும்னா வாலண்டரியா செக்ஷுவல் சர்வீசஸ் பிரைவேட்டா பண்ணிக்கலாம். லீகலி எந்த தப்பும் கிடையாதுங்க. இத மேல கொடுத்திருக்க கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல முக்கியமான 7 கைட்லைன்ஸும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. முதல் விஷயம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அண்டர் லா. அதாவது அவங்க ப்ராஸ்டிடியூஷன் பண்றதுனால மட்டும் அவங்கள ஒதுக்கி வச்சிடக்கூடாதுங்க. சட்டப்படி ஒரு மனுஷனுக்கு என்ன பாதுகாப்புலாம் கிடைக்குமோ அதை அவங்களுக்கும் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், போலீஸ்காரங்க வாலண்டரியா செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிற ஆட்களை அரெஸ்ட் பண்றதோ ஹராஸ் பண்றதோ இல்ல காசு வாங்குறதோ பண்ணவே கூடாதுங்க. மூணாவது விஷயம், ஒருவேளை செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சுன்னா விக்டிம் ப்ராஸ்டிடியூஷன்ல இன்வால்வே ஆயிருந்தா கூட போலீஸ் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெடிக்கல் கேர் ப்ரொவைட் பண்ணிருக்கணுங்க. நாலாவது விஷயம், ஒருவேளை போலீஸ் ரைட்ஸ் அப்போ ப்ராஸ்டிடியூஷன் பண்றவங்கள பிடிச்சா கூட அவங்கள அரெஸ்ட் பண்றது, பேப்பர்ல அவங்க போட்டோஸை பப்ளிஷ் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அஞ்சாவது விஷயம், செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ்க்கும் ப்ராப்பர் லீகல் எய்ட் கொடுக்கணும். ஆறாவது விஷயம், செக்ஷுவல் ஒர்க்கர்ஸோட குழந்தைங்களை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக கூடாது. ஏழாவது விஷயம், நிறைய பேர் கூடுற பப்ளிக் பிளேசஸ்ல ப்ராஸ்டியூஷனை விளம்பரப்படுத்த கூடாதுங்க. அதையும் மீறி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குங்க. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க ரொம்ப ஆட்கள் கூடுற பப்ளிக் பிளேசஸ்ல ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாத வரை அவங்க பண்ணது லீகலி தப்பு கிடையாது. செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ்னால நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு இடம் தெரியும்னு சொல்லி கூப்பிட்டு சுத்துற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.